இது என்ன காடு கிருஷ்ணா? ஒரு மரம் கூட பசுமையா இல்லையே. எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்களுக்கு முன்னால இந்த காடும் பசுமையா தான் இருந்துதான். ஆனா அசுரர்கள் இந்த காட்டை தங்களுக்கு சொந்தமாக்குனதுக்கு அப்புறம் இந்த காட்டுக்கு நடுவுல ஓடிட்டு இருந்த நதி சுத்தமா வத்தி போயிடுச்சு. அப்புறம் காட்டுக்குள்ள இருந்த மரங்களும் பட்டு போயிடுச்சு. அசுரர்கள் இந்த காட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த நதி வத்தி தான் இருக்கும். வியோமலையை அடையணும்னா நம்ம அசுரர்களை தோக்கடிச்சே ஆகணும். யாரும் உங்க இடத்தை விட்டு அசைய கூடாது. யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இன்னைக்கு நமக்கு பெரிய வேட்டை தான் கிடைச்சிருக்கு. வயிறு முட்டை நாம சாப்பிடலாம். நீ என் நண்பர்கள் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட மோத வேண்டி இருக்கும். தயாரா? இந்த பீம் இந்த காடு இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். நிறுத்துங்க, அடிக்காதீங்க. இந்த காடு இப்படி ஆனதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. நான் இப்படி பண்ணல. நீ பண்ணலன்னா வேற யார் இப்படி பண்ணது? பல வருஷங்களுக்கு முன்னால சைத்தான அத்ரஷ்ல புடிச்சு கைது பண்ணி வச்சப்போ அவன் கையில இருந்த மோதிரம் இந்த காட்டுக்குள்ள இருக்கிற நதிக்குள்ள விழுந்துருச்சு. அப்ப மொத்த நதியும் வத்தி போயிடுச்சு. அந்த நதிக்கரை ஓரம் நான் போய் பாக்குறப்போ எனக்கு இந்த மோதிரம் அங்க இருந்து கிடைச்சது. அந்த மோதிரத்துக்குள்ள அந்த நதியோட கடைசி சொட்டு தண்ணி உள்ளேயே இருந்துருச்சு. காடு எப்படி வறண்டு போச்சுன்னு எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதான் முக்கியம். இந்த காட்டுக்குள்ள இருந்த நதி வத்தி போனதும் காட்டு பூமியும் அப்படியே வறண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா எல்லா மரங்களும் காஞ்சி போயிடுச்சு. நாங்க எல்லாரும் அரக்கர்கள் இல்ல. இந்த மோதிரத்துல இருக்கிற ஒரு துளி தண்ணியால இந்த நதி வத்தி போச்சுன்னா இந்த மோதிரத்துல இருக்கிற தண்ணிய மறுபடியும் நதிக்குள்ள விட்டா மறுபடியும் இங்க நதி ஓடல இல்லையா? நானும் இந்த மோதிரத்தை எப்படியாவது உடைச்சு இதுக்குள்ள இருக்கிற தண்ணிய வெளியே எடுக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா முடியல. நான் எப்பவுமே எல்லார்கிட்டயும் சொல்லுவேன், முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. பீம், நீ உன்னுடைய சக்திய எல்லாருக்கும் காட்டு பாப்போம். பீம், அத ஒரே அடியில உடைச்சு போட்டுடு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் எதுக்கு? இப்ப நாங்களும் நதியோட அந்த பக்கத்துக்கு தான் போகணும். அந்த பக்கம் போகணுமா? வியோமலைக்கு போகணுமா? அது சரி, நீங்க எதுக்காக அந்த இடத்துக்கு போறீங்க? நாங்க வியோமலையை தாண்டி அத்ரக்ஷுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா சிம்பாரான ஒரு ராஜா அத்ரக்ஷோட கதவை திறந்து சைத்தானையும் அதோட
ஆனா லியோ மலைக்கு பக்கத்துல வசிக்கிறாங்களே அந்த ஆம்பிள் வாசிகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆம்பிள் வாசிகளா? ஆம்பிள் வாசிகளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு தடவை ஒரு புத்தகத்துல நான் இவங்களை பத்தி படிச்சிருக்கேன். ஆம்பிள் வாசிகள் எல்லாருமே மனித பறவைகள் தான். இவங்களோட தலைவர் கர்ப்பம் பிடிச்சவரா இருப்பாரு. நதிக்கு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு மத்த விஷயங்கள் தெரியும். அந்த பக்கம் போகிறதுக்காக எங்களுக்கு ஒரு படகு தயார் பண்ணி கொடுக்க முடியுமா? ம், ம்.